செட்டிங் போல் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நட்சத்திரா குரூப்ஸ் வர்சஸ் நாகப்பட்டினம். தஞ்சாவூர் டாஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. நாகப்பட்டினம் பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒரு காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தயா ஸ்ட்ரைக்லையும் பிரவீன் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் வெங்கடேஷ் வந்திருக்காரு. நல்ல வேகம் போடக்கூடிய பவுலர். அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட்டுங்க. வந்த உடனே சார்ஜ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன். இன்னும் கொஞ்சம் வேகம் அடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் பால் 6 இருந்திருக்கும். ஹார்ட் லெக் தயா. 1-1 பேட்ஸ்மேனா மகேஷ் வந்திருக்காரு. லெக் ஸ்டம்பில் கமிட்டடான ஷாட்டு. கேட்சை பிடிக்க முடியாது பவர் பிளேங்கிறதுனால ஒன் பவுன்ஸில் பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணிருச்சுங்க. அம்மான் விரட்டி பார்த்தாருங்க. ஸ்டாப் பண்ண முடியல. பந்து கூட சண்டை போட்டிருக்காரு. பவுண்டரி ஸ்விட்ச் கிட்டு செம்ம வேகமாக எடுத்தார் பேட்டை. அதை விட வேகமாக போட்டிருக்காரு. டவுன் த ட்ராக் கேப்ல கிடையாது ஃபீல்டர் கையில் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. அந்த 4க்கு அப்புறமா நல்லா போட்டிருக்காரு வெங்கி. அடுத்த பேட்ஸ்மேன் காமேஷ். அங்கே ஃபீல்டர் அம்மான் பந்தெல்லாம் அவரை நோக்கி போயிட்டு இருக்கு. நல்லா ஸ்டாப் சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரவீன் இப்போ தான் ஸ்ட்ரைக்குக்கு வராரு. நல்ல ஸ்டாப் அங்கே. அதுக்கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு 6 ரன் பால் டு பால் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் நாகப்பட்டினம். செகண்ட் பவர் பிளே ஓவர் அமௌண்ட் லெஃப்டி பவுலர். நல்ல நீல இடத்துல டிஃபென்ஸ் மைண்ட் செட் பேட்ஸ்மேனுக்கு டாட் பால். லோ கேப்டா கீழே வந்துச்சு. லாங் ஆன்ல மேல ஆள் வச்சிருக்காங்க. தேர்ட் ஒன். ஸ்விட்ச் கிட்ட முயற்சி இன்சைட் எட்ஜ். ஐயோ கைக்குள்ள போச்சு. பவுண்டரி போயிடும். கோல வாச பக்கமா கருவட்டு பார்த்து. நெக்ஸ்ட் ஒன். வெல் பிளேட். கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. ஆப்ஷன்ஸ்ல கண்டிப்பா கிளியர் பண்ணிரும். எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 4. பேட்ஸ்மேனான ஹேட்ரிக் இந்த பந்து 4 இருந்தா வந்தது சேல ஆனாரு. மேல அமர் தரையோட தரையா திரும்ப அதே ஃபீல்டர் அமர்கிட்டே போகுது. சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 17. 2 விக்கெட் இருந்து நாகப்பட்டினம். தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அசீம் வந்திருக்காரு. 4th கில் இருந்து ரைட்டி பவுலர். ஒயிட் சிக்னல் கொடுக்குறாங்க. எஸ் நிக் இருந்துச்சு. லெக் எம்பேர் அங்கே கையை தூக்கியிருக்காரு. ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறப்போ கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. விக்கெட்டு. அனதர் பிரேக் த்ரூ. அடுத்த பேட்ஸ்மேன் மணி உள்ள வந்திருக்காரு. பாடி லைன்ல போன பால் ஒயிட் லைனு. இந்த பந்து பாடி லைனு அப்படிங்கிறப்போ 2 ரன் ஓட பார்ப்பாங்க. நோ சொல்லிட்டாரு. ஆப்ஷன்ஸ்ல கட்டுக்கு போனாரு. கட்டையில போட்டு இங்கே கிடந்துருச்சு. இங்கே தொங்கிருச்சு. அந்த அளவுக்கு வித்து இல்ல. டிராவலும் ஆகல. ஃபீல்டர் வீரா விட்டு தான் பிடிச்சிருக்காரு. 1 பிச்சில் இன்னொரு ரன் விட்டாங்க. நல்ல த்ரோ. 2 ரன் ஷாட்டுங்க. நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணுமான்னு பார்ப்போம். எஸ் இன்டு தி பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லலாம். பவுண்டரி லைனுக்கு தாண்டி போய் தனியா விழுந்திருக்கு. 6. அவரே போட்டு அவரே தேக்கிட்டாரு. கம் பேக்கிங் டெலிவரி. 3 ஓவர் முடிவுக்கு வருது. 27 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட்ல இருந்து. ஒரு பக்கமா விக்கெட் போனாலும் ஒரு பக்கமா ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். வெங்கிக்கு கிடைச்சிருக்கு. ரவுண்ட் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்ல சரியான வெயிட் இல்ல. கண்டிப்பா 2 ரன் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். இதனால அங்க விரட்டி பார்க்கறாரு பார்த்தா. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. கையில கேரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன். நல்ல ஷாட் லாங் ஆன்ல கைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்ல டேக்கன். ஒரு மாதிரி டிஃபரெண்டா பிடிச்சாரு ஐயா. அத்தனை பேட்ஸ்மேன் ஆகாஷ். ராக்கிங் லைன் வித்தே கொடுக்காத பந்து. ஃபீல்டர் காரணாங்க. ஃபீல்டர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. சிங்கிள். ஸ்லாட்ல இருந்துச்சு. இந்த தடவை டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். வீரா பாலுக்கு கீழே வந்தாரு. நல்ல டேக்கன். இந்த ஓவரில் வர அனதர் விக்கெட். பேட்ஸ்மேன் நிவாஸ் பாடி லைன்ல பேட்டுக்கு நேரா வந்தாரு. ஃபீல்டர் அமரங்க. சிங்கிள். ராக்கிங் லென்த் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. சூப்பரா போட்டாரு. ஒயிட் ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு 32. 5 விக்கெட்ல இருந்து. இந்த ஓவர் வீரா வந்திருக்காரு. நீ பவுலர் வெல் பிளேட். கிளாஸ் ஆன ஷாட். அங்க ஃபீல்டர் வந்துட்டாரு. நல்ல ஸ்டாப். இப்போ 2 ரன் ஓடிடுவாங்க. செகண்ட் ஒன். யாக்கிங் லென்த்ல கோயிலனுக்குள்ள தான் வந்திருக்கு. டாட் பால். தேர்ட் ஒன்.
இங்கே தொங்கிரும் எல்லாருக்கும் நடுவில் வந்துடும் நினைக்கிறேன். மேபி அம்பேர் வேணா பிடிக்கலாம் அப்படிங்கிறப்ப குணால் வந்தாரு. சன்லைட் காரணம் வந்திருக்கு. பால் பக்கத்தில் வந்துட்டு விட்டுட்டாரு. ஃபோர்த் ஒன் டவுன் த ட்ராக். இங்கே தொங்கும். ஆனால் கேட்ச் பிடிக்க முடியாது. விட்டு தான் பிடிக்க பார்ப்பாங்க. பால் டானாதான் குட்டி சிங்கிள். ஃபர்ஸ்ட் மோர் வெல் பிளேட். போஸ்ட் ஷாட் சொல்லலாம். ஒரு கோல்ஸ்ல நல்ல ஃபீல்டிங் அப்ப டாம்பர் சிங்கிள். லாஸ்ட் ஒன்று இப்போ வரைக்கும் சீக்கிரமாக இருந்திருக்கு. கீப்பர் கேட்ச் நினைக்கிறேன். பிரசாந்த் வந்தார். நல்ல டேக்கன். லாஸ்ட் பால் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு வீரா. 5 ஓவர் முடிவுக்கு 38 6 விக்கெட் இழந்து. அடுத்த பேட்ஸ்மேன் ராஜேஷ் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இந்த கடைசி ஓவர் போட ஜோபின் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கைக்கே போச்சு. அந்த இடத்துல இப்போதான் ஃபீல்டரை வச்சாரு கீப்பர். நல்ல சென்ஸ் ஆஃப் கேப்டன்சி இங்கே பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஜோக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் தமிழ் வாக்கிங் லென்த்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். இந்த ஓவர்ல வர ரெண்டாவது ஃபுல் டாஸ். நல்ல த்ரோ. செம்ம வேகமா எறிஞ்சிருக்காருங்க. பிடிக்கவே முடியல. 2 ரன். அஸ்திரி மோர் ஃபீல்டர் கைக்கே போச்சு. இந்த தடவை உருண்டே சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. ராஜேஷ் சந்திக்க முதல் பந்து வெல் பிளே. குவாலிட்டியான ஷாட்டுங்க. மேல ஃபீல்டர் வச்சிருக்காங்க. 50 நல்ல ஸ்டாப்பு. 2 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. பின்னாடி ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப எல்லாரும் பேக்கப்புக்கு அந்த பக்கமா ஓடினாங்க. குணா விரட்டி போயிட்டு இருக்காரு. 3 ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட் நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன்று தீர்மானிக்கக்கூடிய பந்து யாக்கிங் லென்த்தில் ஜோ கையில் இருந்து வாட் அ கம்பேக். அங்கே ரன் அவுட் மூலியமா லாஸ்ட் பால் விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 44 ஆடி இருக்காங்க. 45 டார்கெட் ஃபார் தஞ்சை. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நட்சத்திரா குரூப்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் வந்துட்டாங்க. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் குணா. ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட ரிஃபாய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ஹெரி பால். ஸ்விட்ச் கிட்டு தெளிவாக பட்டுருச்சு. ஃப்ளாட்டாக போயிருக்கு. 6 இன்ட்டு த கருவக்காடு. செகண்ட் ஒன் பிஹைண்ட் தி ஸ்டம்ப் பட பார்த்தாரு. காலில் பிடிச்சு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டாரு? கோ பேக் அப்படின்னு. தேர்ட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். லாஃப்ட் ஷாட் பவர் பிளேங்கிற காரணத்தினால பவுண்டரியாக பார்ப்போம். பின்னாடி ஒரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பு. 2 ரன்னுக்கான தேடல். 2 ரன். இப்போ போன பால் ஃபீல்டிங் மிஸ்டேக். அதனால் நோ பால் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபீல்டர் வந்து ஸ்டம்பில் நின்ட்டார். ஸோ பாலரோட சேர்த்து 6 பேர். ஃபுல்லாக ஸ்டம்ப்ஸ் ஓப்பன் பண்ணி வாக்கிங் லென்த்தில் போட்டாரு. நல்ல பந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹீட் உடம்புல போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்க. அலோவ் பண்ணிட்டாங்க. லெஃப்டி சந்திக்க போகிற முதல் பந்து வாந்த திசையில் எக்ஸ்ட்ரா கவரில் பிளேஸ் பண்ணுறாங்க. சூப்பர் ஷாட். 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி அந்த பவுண்டரிக்கு அப்புறமா ஒரு ஒய்டு. இந்த பந்து நல்ல நீல ஓவர் முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 16 ரன் ஆடி இருக்காங்க. அதில் ஒரு 6 ஒரு 4 அடங்கும். நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட சுமன் வந்திருக்காரு. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் ஓவர் டேக்கர். ஃபர்ஸ்ட் ஒன் பிகின் தி ஸ்டம்ப் பட பார்த்தாரு. லெக் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல அடுத்த பேட்ஸ்மேன் கர்ணா வந்த உடனே ஒய்டு வாங்கிட்டாரு. ஷாட்டுங்க நேருக்கு நேராக லாங் ஆன்ல கிளியர் ஹிட். அப்படிங்கிறப்போ 6 சாரி 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸ்விட்ச் கிட் தெளிவாக பட்டுருச்சு. கரெக்டாக வித்து இருந்துச்சு அடிக்கிறதுக்கு. எஸ் பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 2 4 பேட்ஸ்மேனான ஹேட்ரிக். இந்த பந்து 4 இருந்தால் அங்கே ஃபீல்டர் கிடையாது. ஓப்பன் ஃபீல்டு அப்படிங்கிறப்போ பவுண்டரி பார்ப்போம். எஸ் பவுண்டரி போயிருச்சு. ஹேட்ரிக் 4 இந்த டோர்னமெண்ட்ல பதிவு பண்ற 2வது ஹேட்ரிக் 4. கமிட்டட் ஷாட். அங்க ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப இதுவும் 4 இருக்கும். 4 in a row அப்படின்னு சொல்லலாம். கர்ணா ஆன் பீஸ்ட் மோட் நல்லா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒன்னு ஸ்விட்ச் ஹிட் தெளிவா பிளேஸ் பண்ணிட்டாருங்க. 6 4 அப்புறமா ஒரு 6. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு இந்த பவுலர். ஆனா இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிருக்காரு கர்ணா. 2 ஓவர் முடிவுக்கு 39 ரன். ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இழந்து கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமாக எடுத்துட்டு வந்துட்டாங்க தஞ்சை. 24 பாலுக்கு வெறும் 6 ரன் தான் தேவை. இந்த இடத்துல பவுலிங் போட மகேஷ் வந்திருக்காரு. அடுத்த ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாராம் பார்ப்போம். லெஃப்டி குணா ஸ்ட்ரைக்கில் ஷாட்டுங்க லாங் ஆஃப். எங்க பிக்கஸ்ட் சிக்ஸுங்க இந்த 6ஓட. பதிமூணு பால்ல இந்த மேட்சை முடிக்கிறாங்க.
நட்சத்திரா குரூப்ஸ்.